வணக்கம் நண்பர்களே. எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க நிச்சயமாக ஒரு சில கேள்விகளை ஒரு சில ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க, ஒரு சில இடங்கள்லேருந்து. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6th 7th புக்கில் ஒவ்வொரு யூனிட்லேயும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் அப்படிங்கிற இடத்துலேருந்து நிச்சயமாக 2 இல்லைனா 3 கேள்விகள் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நடந்த குரூப் 1 எக்ஸாம்களோட பார்த்தீங்கன்னா 6th புக்கில் இதே மாதிரி பின்னாடி ரேஷியோ டாப்பிக்கில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்கிலிருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மாதிரியான டாபிக்ஸ் அந்த ஒரு யூனிட்லேயும் பின்னாடி இருக்கக்கூடிய பயிற்சியிலிருந்து இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கான விடைகளை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஃபஸ்ட் யூனிட் பயிற்சி 1.7 இருக்கக்கூடிய பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். இது அதில் ஃபஸ்ட்டு பகுதி. ஒரு பெட்டியில் உள்ள 3/4 பங்கு ஆப்பிள்களின் எடையானது 3 கிலோகிராம் 225 கிராம் எனில் ஒரு முழு பெட்டி ஆப்பிள்களின் எடை என்னவாக இருக்கும்? பாருங்கள், ஒரு பெட்டியில் இருக்கக்கூடிய 3/4 பங்கு, அதாவது 3/4 பங்கு ஆப்பிளோட எடை எவ்வளோ அப்படின்னா 3 கிலோ 225 கிராம். நம்ம இதை மொத்தமாக கிராமாக மாற்றிக்கலாம். கிலோவும் கிராமும் கலந்துருந்தால் செட் ஆகாது. அப்போ 3225 கிராம் அப்படின்னா அவங்க கேட்குறது ஒரு முழு பங்கு, அதாவது ஒரு முழு பெட்டி எவ்வளோ அப்படின்ட்டுன்னு. அப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற 3/4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வருது அப்படின்னா என்னவாயிடும்? தலைகீழாக மாறிடும். 4/3 கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1 3 3 1 3 3 2 3ஆம் வாய்ப்பாட்டில் வராது, 0 4 3 மீதி. அப்போ இந்த 2 இந்த சேர்ந்துடும் 22. அப்போ 22 அப்படின்னும்போது 7 3 21 மீதி 1 I 3 15. அப்போ என்னவாகுது? 1075 பெருக்கல் 4. இது ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். 5 20 மீதி 2 7 28 2 30 0 இருக்கிறதால அந்த 3 அப்படியே வந்துடும். ஒரு நாள் 4. அப்போ முழு பெட்டியோட எடை எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 4300 கிராம். இதை நம்ம கிலோவில் சொன்னோம் அப்படின்னா 4 கிலோ 300 கிராம் இருக்கும். ஒரு முழு பெட்டியினுடைய எடை 4 கிலோ 300 கிராம். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? அவங்க இதே கேள்வியை அப்படியே கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ்லாம் மாற்றாமல் அப்படியே தான் கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல கேட்டாங்கன்னா இந்த கொஷினை புரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், அடுத்ததான் 2வது கேள்வி. மங்களம் 3 4/5 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீர் குடுவையையும் அதை போன்று 2 2/3 மடங்கு அதிக கொள்ளளவு கொண்ட மற்றொரு குடுவையும் வாங்குகிறாள் எனில் பெரிய குடுவை எவ்வளவு லிட்டர் தண்ணீரை கொள்ளும்? இங்கே பாருங்கள், முதல்ல வச்சுருக்கிற வாட்டர் கேன் வந்து 3 4/5 லிட்டர். அடுத்தது அதே மாதிரி 2 2/3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த விஷயந்தான் முக்கியம். மடங்குன்னு சொல்கிறாங்களா, அதிகம் சொல்கிறாங்களா, குறைவுன்னு சொல்கிறாங்களா? அதிகம் சொன்னாங்கன்னா ப்ளஸ்ஸு, குறைவுன்னு சொன்னாங்கன்னா மைனஸ், மடங்குன்னு சொல்கிறாங்கன்னா பெருக்கல். மடங்குனா என்ன அர்த்தம்? பெருக்கல். அப்போ இந்த 2 நம்பரையும் பெருக்கணும். பாருங்கள், 3 5 15 ஒரு 4 19 19/5. ஏன்னா கலப்பு பின்னத்தை இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை அப்படியே பெருக்க முடியாது. அதை இம்ப்ராப்பர் தகாபினமாக மாற்றி தான் பெருக்கணும். இங்கே 6 6 2 8 8/3. இங்கே எதுவும் கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிறதால அப்படியே பெருக்கலாம். 19 8ஐயும் பெருக்கிறோம். 8 9 72 7 8 15 I 3 15 152/15. 152ல் 10 15 இருக்குது. சரியா? 150. மீதி என்ன கிடைக்கும்? 2 கீழே 15. அப்போ புதிய குடுவை வந்து எவ்வளவு தண்ணீர் கொள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 2/15 லிட்டர் தண்ணீர் கொள்ளும். சரிங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்ததாக நான் எதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணுன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஒவ்வொன்றையும் நம்ம ஆப்ஷனே இருந்தாலும் இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதால நான் டைரெக்டாக உங்களுக்கு இப்படியே போட்டேன். ஓகேவா? 3வது கேள்வி பாருங்கள். ரவி 25/8 மற்றும் 16/15 ஆகிய எண்களை பெருக்கி இந்த பெருக்கலின் எளிய வடிவமானது 10/3 என கூறுகிறான். சந்துரு எளிய வடிவில் விடையானது 3 1/3 என கூறுகிறான். யார் கூறுவது சரி அல்லது இருவரும் கூறுவது சரியா? விளக்குக. கேள்வி இதை இப்படியே கொடுப்பாங்க. இதை எடுத்துகிட்டு இது வரைக்கும் கொடுப்பாங்க. யார் கூறுவது சரி? ஆப்ஷன் ஏ சந்துரு, ஆப்ஷன் பி ரவி, ஆப்ஷன் சி இருவரும், ஆப்ஷன் டி இருவரும் தவறு அப்படின்னு கூட கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த கேள்வி அப்படியே எடுத்துருக்கிறது. அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த 2 நம்பரையும் பெருக்க சொல்கிறாங்க. 25/8 × 16/15 கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 8 8 16. 5ஆம் வாய்ப்பாடு 3 5 15 I 5 25. அப்போ மீதி என்ன இருக்குது? I 2 10/3. அப்போ ரவி என்ன சொல்கிறாங்க? இது 10/3ன்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டு. சந்துரு என்ன சொல்கிறாங்க? இதை சுருக்கி
3 9 மீதி 1/3ன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே சரியாக தான் கரெக்டாமா 10/3 சரி தான், 3/3 1/3ன்றதும் சரி தான். அப்போ யார் சரி? இருவர் கூறுவதும் சரி. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 4. ஒரு அறையின் பரப்பு 153/10 சதுர மீட்டர், அதன் அகலம் 2 11/20 மீட்டர், எனில் அதன் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அரை இப்போ நீளம் கொடுத்துட்டாங்க, நீளம் கேட்டிருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது என்ன வடிவம்? செவ்வகன்னு அர்த்தம். செவ்வகத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா L/B. இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 153/10. நீளம் தெரியாது, அகலம் என்ன சொல்லியிருக்காங்க? 2 11/20. இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றிடலாம். எப்படி? இது ரெண்டுத்தையும் பெருக்கணும், வர ஆன்சரோட இதை கூட்டணும். 2 × 20 40, 40 ஒரு 11, 51/20. இந்த 51/20 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன். ஏற்கனவே என்ன இருக்குது? 153/10. இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 20/51, 0 0 கேன்சல் ஆகிடும். ஓர் 51 51, 3 51. நம்ம அப்படியே கூட யோசிக்கலாம் பாருங்கள், சின்ன நம்பர் தானே. அப்போ 3 2 பெருக்கிறோன்னா 3 2 6. அப்போ அதோட நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 6 மீட்டராக இருக்கும். முடிஞ்சிச்சு. நம்ம புரியுதுங்களா? ஸோ அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியணும். மிக்சரை இம்ப்ராப்பராக மாற்றிட்டு இந்த பக்கம் கொண்டு வந்து கேன்சல் பண்ண தெரிஞ்சால் முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததாக 5வது கேள்வி. 4489 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு கொண்ட ஒரு தலைவரின் உருவப்படமானது சதுர வடிவில் உள்ளது. மேலும் படத்தை சுற்றிலும் 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட மரச்சட்டம் உள்ளது எனில் மரச்சட்டத்தின் பரப்பளவு காண்க. இது ஒரு முறை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, புக் பேக்கில் இருந்தே கேட்குறாங்கன்ட்டு. அப்போ அதில் இது மாதிரி ஒரு கொஷினை கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சதுர வடிவம், அதோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க 4489. இது பரப்பளவுனா சதுரத்துடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா A². 4489ங்கிறது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67ஓட ஸ்கொயர். எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ 70 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4900 வரும். கரெக்டாக? இது அதை விட கம்மியாக இருக்குது. அப்போ 70 விட கம்மியாக தான் இருக்கணும். 70 விட கம்மியானா 69 68 67 66 எது வேணாலும் இருக்கலாம். அப்போ இங்கே எப்படி 67ன்னு சொல்கிறோன்னா, இந்த லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 9ன்னு முடியுது. கரெக்டாக? அப்போ 7 ஸ்கொயர் பண்ணாதான் 63 கூட 7 தானே சார் முடியும், அப்படி 9 தானே சார் முடியும் அப்படின்னா 60 ஸ்கொயர் 3600. அப்போ 63ன்னும் போது ரொம்ப நியரஸ்ட்டாக தான் இருக்கும் 3600க்கு. இது 4900க்கு நியரஸ்ட்டாக இருக்குன்றதால இது 67ஓட ஸ்கொயர். அப்போ இதோட பக்க அளவு 67. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த படத்தை சுற்றி 2 சென்டிமீட்டர் அளவு கொண்ட மரச்சட்டம் உள்ளது. இதை சுற்றி 2 சென்டிமீட்டருக்கு மரச்சட்டம் இருக்கான். அப்போது இதோடைய பக்க அளவு 67, இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 2 சென்டிமீட்டர். அப்போ 2 சேர்ந்து 4 சென்டிமீட்டர். அப்போ இந்த பெரிய சதுரத்துடைய பக்க அளவு 71. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மரச்சதுரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? பெரிய சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் சின்ன சதுரத்தின் பரப்பளவு. பெரிய சதுரத்தினுடைய பரப்பளவுனா அதோட பக்க அளவு 71. அப்போ 71 ஸ்கொயர் பண்ணுறோம். 71 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 5041. 71 ஸ்கொயர் பண்ணோன்னா 5041. அதே மாதிரி சின்ன சதுரத்தினுடைய பக்க அளவு 67. அப்போ 67 ஸ்கொயர் பண்ணுறோம். 67 ஸ்கொயருங்கிறது ஆல்ரெடி அவங்களே கொடுத்தது தான், 4489. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் முடிஞ்சிடுச்சு 2 5 5. கரெக்டாக? அப்போ மைனஸ் பண்ணோன்னா கிடைக்கிறது 552. அப்போது இந்த சுற்றி இருக்கக்கூடிய மரச்சட்டத்தினுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 552 சதுர சென்டிமீட்டராக இருக்கும். முடிஞ்சு பாருங்கள் ஆன்சர். அப்போது 552. சரிங்களாம்மா? வாழ்த்து அட்டையின் பரப்பளவு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எந்த இரு முழு எண்களுக்கிடையே அதன் பக்க அளவின் நீளம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஒரு வாழ்த்து அட்டையினுடைய பரப்பளவு கொடுத்துருக்காங்க 19 சொல்லிட்டு. அவங்க இது வந்து ஏரியா. கரெக்டாக? பரப்பளவுன்னா A². அவங்க கேட்டிருக்கிறது இதோட பக்க அளவு எந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. கரெக்டாக? இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த 90ங்கிறது வரும். அப்போ அந்த சதுரத்தினுடைய அந்த வாழ்த்து அட்டையினுடைய பக்க அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 9ஆக இருக்கலாம், இல்லைனா 10ஆக இருக்கலாம். அப்போ எந்த 2 நம்பருக்கு நடுவில் அமையும்னு கேட்டாங்கன்னா 9 மற்றும் 10க்கு நடுவில் அமையும். சரிங்களா? அவங்க ஆப்ஷனை மாற்றி மாற்றி ரொம்ப எளிமையான கேள்வி இது. என்னென்னா டைரெக்டாக அவங்க ஆன்சர் கூட என்னென்னு கேட்கல, ஒரு நம்பரை சொல்லிவிட்டு அது எதுக்கு நடுவில் அமையும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9, 10. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 11. ஒரு சதுர டெசிமீட்டர் பரப்பு கொண்ட
225 சதுர வடிவிலான நிறத்திட்டு ஓடுகள் முறையே ஒரு சதுர வடிவிலான தாழ்வாரத்தை முழுவதுமாக நிரப்புகின்றன எனில் சதுர வடிவிலான தாழ்வாரத்தின் பக்கம் ஒவ்வொன்றின் நீளமும் என்னவாக இருக்கும். கொஷின் ஏதோ ரொம்ப பெருசாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ போன கொஷின் சொன்ன மாதிரி தான். ஒரு ஒரு சதுர டெசிமீட்டர் பரப்பு கொண்ட 225 சதுர வடிவ திட்டுகள் மொத்தமாக 225 ஓடு இருக்கான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓடு ஒவ்வொரு சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதை ஒரு தரை ஃபுல்லாக வைக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த தாழ்வாரத்தோட ஒவ்வொரு பக்கத்தோட நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு மொத்தம் 225. அப்போ இந்த சதுரத்தினுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 225. அவங்க கேட்குறது இதோட பக்க அளவு. சதுரத்துடைய பக்க அளவுன்னா ஏன்னு சொல்லுவோம், பரப்பளவை ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ ஏ ஸ்கொயர் 225ன்னா ஏ எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஏ 225ங்கிறது எதோட ஸ்கொயர், 15ஓட ஸ்கொயர். அப்போ அதோட பக்க அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 15 டெசிமீட்டர்னு இருக்கும். நம்ம பெரும்பாலும் சென்டிமீட்டர், மீட்டர் இதெல்லாம் பார்த்தே பழகிருப்போமா. டக்குன்னு டெசிமீட்டர், டெக்காமீட்டர்லாம் கொடுக்கும்போது இது வித்தியாசமான வேறு ஏதோ கொஷின் போல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. மீட்டர், சென்டிமீட்டர் மாதிரி அது ஒரு அளவு, அவ்வளோதான். அப்போ இதனுடைய ரொம்ப எளிமை. அவங்க இதில் நமக்கு தேவையான ஒரே ஒரு நம்பர் இந்த 225 தான். 225ங்கிறது 15ஓட ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 15 முடிஞ்சிச்சு. சரிங்களா. அடுத்ததாக கேள்வி எண் 8. கியூத் ரூட் ஆஃப் 19,6,624 அதாவது 19,06,624 இன்ட்டு ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3100 எனில் எக்ஸை காண்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கியூத் ரூட் எடுக்கணும். கியூத் ரூட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே முன்னாடி சில கொஷின்ஸில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது. கரெக்டாக இந்த டா போட்டு பண்ணிகிட்டே வருவோம் இல்லையா, அப்படி பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா என்னவாகும் அப்படின்னா, இப்போ இது கியூத் ரூட் அப்படிங்கிறதால ஒவ்வொரு எந்த நம்பர் 3 முறை வருதோ அதை ஒரு முறை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை போட்டே வந்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் செய்யலாம். நம்ம இது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எப்படி போடுறதுன்னு. 3 முறை 2 வரும், மறுபடியும் 3 முறை 2 வரும். அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முறை 31 வரும். சரிங்களா. கடைசியாக 1ன்னு வந்து நின்றோம். அப்போது கியூத் ரூட்டுங்கிறதால ஒரு நம்பர் 3 முறை வருது அப்படின்னா அதை ஒரு முறை எடுத்துக்கலாம். அப்போ இந்த 3 2க்கு பதில் ஒரு 2 இன்ட்டு இந்த 3 2க்கு பதில் ஒரு 2 இன்ட்டு இந்த 3 31க்கு பதில் ஒரு 31 இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3100. இப்போ இந்த பெருக்கல் இருக்கிற எல்லா நம்பரையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் அனுப்பலாம். அப்படி அனுப்பிச்சோன்னா இங்கே பாருங்கள், ஒரு 31 31 ஒரு 31 31 2 0. இந்த 2 அந்த பக்கம் போகும்போது 2 4ன்னு போயிடும். ஒரு நாள் 4 25 நாள் 100. அப்போது இந்த பக்கம் என்ன இருக்குது, ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 25. நமக்கு தேவை எக்ஸு. ரூட் அந்த பக்கம் போகுது அப்படின்னா ஸ்கொயராக போகும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி ப்ளஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகுமோ, மைனஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகுமோ, அதே மாதிரி ரூட் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்னவாயிடும் அப்படின்னா ஸ்கொயர் ஆகிடும். அப்போ 25 ஸ்கொயர் பண்ணுறோம். 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 625 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கு உண்டான சரியான விடை. புரியுதுங்களாம்மா. இதை பண்ணணும் அப்படின்னா இது ஷார்ட்கட்லன்னா இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு புரியுமே. ஏன்னா இதை நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது தான் இதில் பிரச்சனை இல்லை. 2 2 2 வகுத்துலேயே வந்துடுவீங்க. இந்த கடைசியாக 31 வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த சைடில் இருக்கிற நம்பரை பொறுத்து நம்மளால் முடிவு பண்ண முடியும். சரிங்களா. ஸோ ஆன்சர் 625. அடுத்ததாக பாருங்கள், 2 பவர் m - 1 + 2 பவர் m + 1 ஈக்குவல் டு 640 எனில் எம்ஐ காண்க. இதுக்கு 2 விதமாக போடலாம். மெத்தடாகவும் போடலாம், ஆப்ஷன் வந்தும் போடலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெத்தடாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற ஆப்ஷன்லேருந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். சரிங்களா. இப்போ பாருங்கள், 2 பவர் m - 1 + 2 பவர் m + 1 ஈக்குவல் டு 640. இது எப்படி எழுதலாம், 2 பவர் m - 1ன்னா 2 பவர் m பை 2 பவர் 1ன்னு எழுதலாம். ஏன்னா பவரில் -1 இருக்கிறதால. ப்ளஸ் இது எப்படி எழுதலாம், 2 பவர் m இன்ட்டு 2 பவர் 1ன்னு எழுதலாம். ஏன்னா பவரில் ப்ளஸ் இருக்கிறதால. ஏன்னா ஃபார்முலா என்னென்னா a பவர் m + n அப்படிங்கிறத a பவர் m இன்ட்டு a பவர் nன்னு பிரித்து எழுதலாம். இதுவே இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா a பவர் m பை a பவர் nன்னு பிரித்து எழுதலாம். ஸோ அந்த ஐடியா படி பிரித்து எழுதியிருக்கோம். ஈக்குவல் டு இதை தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 640. இங்கே எல்சிஎம் 2 எடுப்போம். 2 எடுத்தோன்னா இங்கே ஆல்ரெடி பையில் 2 தான் இருக்குன்றதால மேலே 2 பவர் m அப்படியே வந்துடும். இந்த 2 எல்சிஎம் எடுத்தோன்னா கிராஸ் மல்டிப்ளை. ஏற்கனவே இங்கே ஒரு 2, இப்போ 2ஆல் பெருக்கிறோன்னா 2 4 இன்ட்டு 2 பவர் m ஈக்குவல் டு என்னவாயிடும் அப்படின்னா 640 அப்படியே இருக்கும். இந்த வகுத்தில் இருக்கிற 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்துடுச்சுன்னா பெருக்கல் 2 மாறிடும்.
இப்போ இது பாருங்கள், இது ஒரு 2 பவர் m, இது 4 2 பவர் m. அப்போ சேர்ந்ததுன்னா 5 × 2 பவர் mன்னு ஆகிடும். இந்த பெருக்கல் இருக்கிற 5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா வகுத்தல் 5ன்னு ஆகிடும். கரெக்டுங்களா? அப்போது ஒரு 5 5, இங்கே ஒரு 5 5, மீதி 1, 2 10, மீதி 4, 8 5 40. அப்போ 128 × 2ன்னு இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்கும்னா 2 பவர் m. 128 ரெண்டையும் பெருக்கணும்னா 256. 256 எப்படி எழுதலாம்? 2 பவர் 8ன்னு எழுதலாம். சரியா? அப்போ 2 பவர் m ஈக்குவல் டு 2 பவர் 8னா m ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 8. ஸோ இந்த இடத்துல mோட வேல்யூ 8. அவங்க தான் கேட்டிருக்காங்க mi காண்கன்ட்டு. இது ஒரு மெத்தட். இது மெத்தடாக போடுறது. நான் இவ்வளோ தூரம் அங்கே உட்காந்து போட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா சார்? இதுக்கு வேறு எதுனா ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னா, அவங்க இப்போ 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷன் ஏ 6, பி 7, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 9 இப்படி கொடுக்குறாங்கன்னா, இதிலேருந்து எப்படி சார் நம்மளால் சூஸ் பண்ண முடியும்னா, ஒவ்வொரு ஆப்ஷனாக கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ 6ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே கொண்டு வந்தோன்னா 2 பவர் 6 - 1 5 ப்ளஸ் 2 பவர் 6 + 1 7. இப்போ இந்த இடத்துக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணணும். 2 பவர் 5னா என்ன அர்த்தம்? 2 5 முறை பெருக்கணும். 2 5 முறை பெருக்குனீங்க அப்படின்னா 32. 7 முறை பெருக்குனீங்கன்னா 128. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா 640 வருமா? வராது. ஸோ இது ஆன்சர் இல்லை. அப்போ இது கிடையாது. அடுத்தது 7. 2 பவர் 7 - 1 அப்படின்னா 6 ப்ளஸ் 2 பவர் 7 + 1 அப்படின்னா 8. இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 2 பவர் 6 அப்படின்னா 64. 2 பவர் 8னா 256. ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 64 256 கூட்டினா 200 207 300க்குள்ளே தான் வரும். 300 ரேஞ்சில் தான் வரும். அப்போ இதுவும் கிடையாது. ஸோ 7 இல்லை. 8 அப்ளை பண்ணுறோம். 2 பவர் 8 - 1. 8ல் 1 போயிடுச்சுன்னா 7 ப்ளஸ் 2 பவர் 8 + 1னா 9. இது ரெண்டுத்தையும் 2 பவர் 7. 2 பவர் 7 அப்படின்னா 128 ப்ளஸ் 2 பவர் 9. 2 பவர் 9 அப்படின்னா 512. இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 8 2 0, 10க்கு 0, 3 1 4, 6. பாருங்கள், அவங்க சொன்ன 640 கரெக்டாக வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 8. இந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 2 பவர் 5 6 7க்கெல்லாம் வேல்யூ தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா மெத்தடாக போடுறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், நம்ம புரிஞ்சு முடியுதா? ஸோ ஆப்ஷனாகவும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், 10வது கேள்வி. அறிவியல் குறியீட்டில் விடையை எழுதுவோம். இதற்கு டிஎன்பிஎஸ்சில் அறிவியல் குறியீட்டை பயன்படுத்தி எதுவும் அதிகமாக கொஷின் கேட்கல. ஆனால் அவங்க எப்போவுமே எதையாவது ஒரு விஷயத்தை புதுசாக கேட்குறாங்கன்றதால இந்த அறிவியல் குறியீடை பற்றி இப்போ கூட அவங்க புதுசாக ஏதாவது ஒன்று தான் கேட்டுடலாம். சரிங்களா? ஸோ அறிவியல் குறியீடு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ தான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மனித இதயமானது சராசரியாக வினாடிக்கு 80 முறை துடிக்கிறது எனில், இது ஆக்சுவலாக வினாடிக்கு கிடையாது, நிமிஷத்துக்கு. நமக்கே தெரியல, வினாடிக்கு 80 முறைலாம் துடிச்சதுன்னா என்ன ஆகிறது? சரிங்களா? ஒரு நிமிஷத்துக்கு 80 முறை. கொஷினில் அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிடத்திற்கு 80 முறை துடிக்கிறது எனில் அது ஒரு மணி நேரத்தில் எத்தனை முறை துடிக்கும்? பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு 80 முறைன்னா ஒரு மணி நேரத்துக்கு மொத்தம் 60 நிமிஷம். அப்போ இன்ட்டு 60. அப்போ 8 6 48. 2 0 இருக்கிறதால அப்படியே 2 0. இது அவங்க எத்தனை முறை மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 4800ன்னு இப்படியே விட்டுட்டு இருக்கலாம். ஆனால் இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அறிவியல் குறியீட்டில் எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4800ன்னு விட்டால் தப்பு. அறிவியல் குறியீடுன்றது ஒன்றும் இல்லை, பாயிண்ட் வச்சு எழுதுறது. டெசிமலாக எழுதணும், பவரில் எழுதணும். அப்படி டெசிமலாக எழுதும்போது பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு முழு நம்பர். இப்போ 44800 இருக்குதுன்னா 4க்கு பக்கத்தில் புள்ளி வச்சிடணும். அப்போ 4.8 கடைசியாக 0 இருந்தால் அதெல்லாம் விட்டுடலாம். இன்ட்டு 10 to the power ஆஃப், இங்கே தானே டாட் வச்சோம், இதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 நம்பர் இருக்குது. ஸோ 10 to the power ஆஃப் 3. அப்போ 4.8 இன்ட்டு 10 power 3 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இது ஃபஸ்ட்டு கொஷின். ரெண்டாவது, ஒரு நாளில்னு கேட்டிருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு 4800 முறை துடிக்குதுன்னா ஒரு நாளைக்கு மொத்தம் 24 மணி நேரம். அப்போ 24ஆல் பெருக்கணும். 4800 24ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 48 24ஆல் பெருக்கினீங்கன்னா 1152. 2 0 இருக்கிறதால 2 0. இங்கேயும் அதே மாதிரி முதல் நம்பருக்கு அப்புறம் புள்ளி வச்சுக்கணும். அப்போ 1க்கு பக்கத்தில் புள்ளி வச்சோன்னா 1.152. கடைசியாக 0 வந்தால் மட்டும் வெட்டலாம். இன்ட்டு 10 to the power ஆஃப், புள்ளி வச்சதுக்கப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 நம்பர் இருக்குது. ஸோ 10 to the power ஆஃப் 5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரைட்டா? இது செகண்டு. தேர்டு, ஒரு ஆண்டில். இப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு 1152 2 0 இத்தனை முறை துடிக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னா 365 நாள். அப்போ இன்ட்டு 365.
அப்போ இதை 365ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா இது பெருக்கத்தில் தான் கொஞ்சம் வேலையே. அவங்க எக்ஸாமில் கேட்கும்போது ஏதாவது ஒன்று மட்டும் கேட்டுடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்குன்னு கேட்டுடுறாங்க அப்படின்னா மேலே இருக்கிற 3த்தையும் கண்டுபிடிச்சி நம்ம இதுக்கு வர்றது மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ பெருக்கணும் போது இந்த ஆன்சர் கிடைக்குது. அப்போ இதுலேயும் பாருங்கள் 4.2048. நீங்கள் தான் ஜீரோ இருந்தால் விட்டுலாமே சார்னு சொல்லிட்டு இந்த ஜீரோ விட்டுறக்கூடாது. இந்த ஜீரோ எழுதணும். கடைசியாக ஜீரோ இருந்தால் தான் விடலாம். சரிங்களா? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? எத்தனை நம்பர்னால் இங்கே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7. அப்போ 10⁻7 அப்படிங்கிறது தான் ஒரு வருஷத்தில் துடிக்கிறது. இதே மாதிரி 100 ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. 100 ஆண்டுகளில்னா இன்ட்டு 100ன்னு அர்த்தம். கரெக்டாக? இன்ட்டு 100ன்னா அதை 10 ஸ்கொயர்னு எழுதலாம். ஏற்கனவே இங்கே 10⁻7, இது ஒரு 10⁻2. அப்போ லாஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா 4.2048 இன்ட்டு ஏற்கனவே 10⁻7 இருந்துச்சா, இப்போ ஒரு 2 சேரும்போது 10⁻9. இதுதான் லாஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுதுங்களாமா? ஸோ 8th புக்கில் 1.7 கேட்டிருந்த சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் இல்லை அந்த மேற்சிந்தனை கணக்குகளில் முதல் 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இல்லை இன்னொரு 10 கொஸ்டின் இருக்குது. அந்த மீதி இருக்கிற 10 கொஸ்டின் வந்து 2-3 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க, டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்ததுலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை டெட்டில் கேட்டிருந்தாங்க போன முறை 2023 நடந்தப்போ. சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். இந்த கொஸ்டினையும் கேட்டிருந்தாங்க. 2m-1 m+1 வச்சு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முறை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாடல் எல்லாத்துலேருந்துமே அவங்க டிஎன்பிஎஸ்சிலையும் டிஆர்பிலையும் கொஸ்டின் கேட்குறாங்கன்றதால தான் இந்த புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை சொல்கிறதுல முதல்ல இந்த எக்ஸசைஸை எடுத்தது. சரிங்களா? ஸோ 11வது கேள்வி. ஒரு வரைபடத்தில் ஒரு அங்குலமானது 120 கிலோமீட்டரை குறிக்கும். நகரம் ஏவானது பி மற்றும் சி ஆகிய நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. மேலும் நகரம் ஏயிலிருந்து பி மற்றும் சி ஆகிய இரு நகரங்கள் முறையே 4 1/6 அங்குலம் மற்றும் 3 1/3 அங்குலம் தொலைவில் உள்ளன எனில் அவற்றுக்கிடையே உள்ள உண்மையான தொலைவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நகரங்கள் சொல்லியிருக்காங்க. இது ஏங்கிற நகரம் பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏவிலிருந்து பிக்கும் சிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவிலிருந்து பிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 4 1/6, ஏவிலிருந்து சிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 3 1/3. அப்போ அவங்க கேட்குறது அங்குலம் தொலைவில் எனில் அவற்றுக்கிடையே உள்ள உண்மையான தொலைவு எதுக்கு? இந்த பிக்கும் சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய உண்மை. பிக்கும் சிக்கும் மட்டும் கேட்கல, அவங்க கேட்டிருக்கிறது இந்த நகரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய உண்மையான தொலைவு ஒவ்வொரு நகரத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உண்மையான தொலைவுன்னா அவங்க அங்குலம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 4 1/6. அப்போ 6 24, 24 1 25. இதுக்கு என்ன கிடைக்குது? 25/6. கரெக்டாக? அப்போது உண்மையான தொலைவு அப்படின்னா ஒரு அங்குலன்றது 120 கிலோமீட்டர். நம்மக்கிட்ட இருக்கிறது 25/6 அங்குலம். அப்போ இன்ட்டு 120. ஸோ 1 6 ஈரார் 12 0. அப்போ 25 இன்ட்டு 20, 25 ரெண்டையும் பெருக்கணும்னா 50. அப்போ 500 கிலோமீட்டர். எதுக்கு நடுவில்? ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 500 கிலோமீட்டர். அதே மாதிரி ஏவுக்கும் சிக்கும் இடையில் இருக்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 1/3. இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 3 9, 9 1 10, 10/3 இன்ட்டு ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 120. அப்போ 1 3 3, 4 3 12. ஸோ 10 40 பெருக்கணும்னா 400. ஸோ ஏவுக்கும் சிக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400. அவங்க கொஷின் அவற்றுக்கிடையே உள்ள உண்மையான தொலைவு மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ அப்படின்னா ஒவ்வொரு நகரத்துக்கு இடையில் இருக்கிறது தான் கண்டுபிடிச்சது தான் பெட்டர். ஸோ ஏவுக்கும் பிக்கும் இடையில் 500, ஏவுக்கும் சிக்கும் இடையில் 400. ஒருவேளை அவங்களுடைய கேள்வி பிக்கும் சிக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா 500 ஒரு 400. ஸோ பிக்கும் சிக்கும் நடுவில் 900 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? ஒரு இல்லாட்டி அவங்க எக்ஸாமில் கொஷினில் கேட்குறப்ப 3த்தையும் சேர்த்து கூட கேட்கலாம். இந்த 3 ஆப்ஷனையும் கொடுத்துட்டு 500, 400, 900 அப்படி கூட கொடுக்கலாம் பாருங்கள். சரிங்களாமா? ஓகே, இதுதான் 11வது கேள்விக்கான விடை. அடுத்ததாக பாருங்கள் கேள்வி எண் 12. பின்வரும் கூற்றுகள் ஒவ்வொன்றையும் ஒரு எடுத்துக்காட்டுடன் சரிபார் அப்படின்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் ட்ரூ எதெல்லாம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியமற்ற விகிதமுறை எண்களின் தொகுப்பிற்கு வகுத்தலானது அடைவு பண்பை நிறைவு செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடைவு பண்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 நம்பர் எடுத்துக்கிறோம். இப்போதான் அவங்க சொல்கிறது விகிதமுறை எண்கள் 1/2, 2/3 இப்படின்னு 2 நம்பர் எடுத்துக்கிட்டு இதுக்கு வகுத்தல் செய்கிறோம் அப்படின்னா கிடைக்கிற நம்பரும் என்னவா இருக்கணும் அப்படின்னா ரேஷனல் நம்பர், விகிதமுறை எண்ணாகவே இருக்கணும். அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். எப்படி கரெக்டுன்றதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வகுத்தல் அடைவு பண்பை நிறைவு செய்யும். எதுக்கு? விகிதமுறை எண்களுக்கு. இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக விகிதமுறை எண்களுக்கு கழித்தலானது
பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. பரிமாற்று பண்புனா இங்கிலீஷில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கழித்தல் 2 3ன்னு 2 நம்பர் எடுத்துக்கலாம். 2 மைனஸ் 3ங்கிறதும் 3 மைனஸ் 2ங்கிறதும் சமமானு பார்த்தோன்னா கிடையாது. ஏன்னா 2ல் 3 போயிடுச்சுன்னா -1, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. இது +1 -1 ரெண்டும் சமம் இல்லை. அப்போ பரிமாற்று பண்பை என்ன செய்யாது அப்படின்னா நிறைவு செய்யாது. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. எதுக்கு? கழித்தலுக்கு. அது விகிதமுறு எண்ணாக இருந்தாலும் சரி, விகிதமுறை இது இயல் எண்கள் முழு எண்கள் எதுவாக இருந்தாலும் கழித்தல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. அடுத்ததாக விகிதமுறு எண்களுக்கு வகுத்தலானது சேர்ப்பு பண்பினை நிறைவு செய்யாது. ஆமாம், ஏன் அப்படின்னு பார்த்தீங்க, சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யாது தான். இப்போ எப்படி 2 நம்பர் சொன்னோமோ அது மாதிரி 3 நம்பர். இப்போ ஒரு 3 நம்பர் எடுத்துகிட்டு இப்போ A வகுத்தல் B Cயும் வகுத்துட்டு அதை ஏவிலேருந்து வகுக்கிறதும், ஏவையும் பியும் டிவைட் பண்ணிவிட்டு அதிலேருந்து சியை டிவைட் பண்ணுறதும் ஒன்றா வருமானு பார்த்தோன்னா கண்டிப்பாக வராது. அப்போ இதுவும் சமம் கிடையாது. சரிங்களா? அதனால் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யாது. இங்கிலீஷில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 4வது விகிதமுறு எண்களுக்கு கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு விதி உண்மையாகும். ஆமாம், உண்மைதான். இப்போ A இன்ட்டு B மைனஸ் சினா உள்ளே கொடுக்கலாம். AB மைனஸ் ஏசின்னு எழுத முடியும். அதனால் இது கரெக்டு. 5வது இரு விகிதமுறு எண்களின் சராசரியானது அவற்றிற்கு இடையில் அமையும் ஒரு விகிதமுறு எண்ணாகும். ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு 2 3ன்னு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். இதுக்கு சராசரி மீன் கண்டுபிடிக்கிறோன்னா என்ன பண்ணுவோம்? 2ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5, 5/2, 5 2ஆல் வகுத்தோன்னா 2.5. பாருங்கள், 2க்கும் 3க்கும் நடுவில் தான் இந்த 2.5ன்றது அமையும். அப்போ இது சாதாரணமாக ஏழுங்கள் எடுத்து சொன்னேன். இது விகிதமுறு எண்ணுக்கும் இந்த 2 3 எடுக்கலாம். சரியா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஸோ இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க இதிலேருந்து ஏதாவது வார்த்தைகளை மாற்றி சொல்லி கூட இதில் எது சரி எது தவறுன்னு கேட்கலாம். என்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபஸ்ட்டு, வகுத்தல் அடைவு பண்பை நிறைவு செய்யும் எங்கள் விகிதமுறு எண்களுக்கு. கழித்தல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. எதுக்கு? விகிதமுறு எண்கள் எந்த எண்கள் எடுத்தாலும். அதே மாதிரி வகுத்தல் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யாது எந்த எண்களாக இருந்தாலும். பரிமாற்று பங்கீட்டு விதி உண்மை. பங்கீட்டு விதிக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது அடுத்ததாக சராசரி எடுக்கிறோன்னா அது அந்த 2 நம்பருக்கு நடுவில் தான் அமையும். ஆமாம், சரிங்களா? ஸோ இந்த 5 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 13. 1/4 பங்கு கேழ்வரகு அடையின் எடை 120 கிராம் எனில் அதே கேழ்வரகு அடையின் 2/3 பங்கின் எடை என்ன? இதில் பாருங்கள், 1/4 பங்கோட எடை 120 கிராம். அப்போது இந்த வகுத்தில் இருக்கிற 4 இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே வந்துடுச்சுன்னா இன்ட்டு 4, 4 12 48. அப்போது ஒரு முழு பங்கு, ஒரு முழு அடையினுடைய எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480 கிராம். மொத்தமாக 480 கிராம். அவங்க எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா இதில் 2/3 பங்கு. அப்போ இன்ட்டு 2/3. 1 3 3, 16 3 48, 0. அப்போ 160 இன்ட்டு 2 320 கிராம். அப்போ 2/3 பங்கு அடையினுடைய எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 கிராம். அவங்க இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. ரொம்ப எளிமையாக அதெல்லாம் கேட்டு விட்டு போயிடுவாங்க. இதோ இந்த 14வது கேள்வி பார்த்தீங்கன்னா போன வருஷம் நடந்த டெட்டில் ஒரு 3-4 கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்க. அப்போ அவங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுன்றதால பார்ட்டாக நடந்துச்சு. அதில் ஒரு 3-4 எக்ஸாமில் இதை கேட்டிருந்தாங்க. P + 2Q = 18, PQ = 40 எனில் 2/P + 1/Qவின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா கீழே இருக்கிற PQவை அப்படியே எல்சிஎம் எடுத்துடலாம். கரெக்டாக? மேலே குறுக்கு பெருக்கல் செஞ்சோன்னா 2Q ப்ளஸ் இங்கே குறுக்கு பெருக்கணும் அப்படின்னா P. 2Q + P, 2Q + P என்ன வேல்யூ சொல்லியிருக்காங்க? 18/PQ. PQக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 40. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 2ஆம் வாய்ப்பாடு 9 2 18, 22 40. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 9/20. சரிங்களா? இதுக்கெல்லாம் ஏன் ஆப்ஷன் கொடுக்கல அப்படியே கொஸ்டினாகவே கொடுத்துருக்கேன்னா எப்படி இருந்தாலும் இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் போட முடியுன்றதால தான் உங்களுக்கு டைரெக்டாகவே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது மாதிரியே கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 15. 5x/5 இன்ட்டு 3/4 = 21 எனில் எக்ஸை காண்க. இதுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன்லேருந்து போகிறது ஈஸியாக இருக்கும். நான் முதல்ல மெத்தடை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனை கொடுத்து அதுலேருந்து எப்படி பண்ணுறதுன்றதையும் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், 5 20, ஏன்னா இது மிக்சடு ஃப்ராக்ஷன். மிக்சடை இம்ப்ராப்பராக முதல்ல மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 5 25 ப்ளஸ் மேலே இருக்கிற எக்ஸ். அப்போ 25 + எக்ஸ்ன்னு மேலே கிடைக்கும். பை கீழே என்ன இருக்கும்? 5 இன்ட்டு இங்கே பாருங்கள் 3 12, 12 3 15, 15/4 ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா 21. கரெக்டாக? இந்த 15/4 பெருக்கல் இருக்கிறது அந்த பக்கம் வந்துருச்சுன்னா தலைகீழாக மாறிடும். 4/15. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 7 3 21, I 3 15.
கரெக்டாக? அப்போ என்ன கிடைக்குது? 7 இன்ட்டு 4/5. 7 நான்கு 28 பை கீழே என்ன இருக்குது? 5 இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குது? 25 + x/5. கீழே இருக்கிற 5 கேன்சல் ஆகிடும். நமக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான். ஸோ ஈக்குவல் இந்த பக்கம் என்ன இருக்குது? 28 + 25 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -25. அப்போ 28ல் 25 போயிடுச்சு அப்படின்னா 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 3. இது ஆப்ஷன்லேருந்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் எப்படி பண்ணலான்னா, அவங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் டி 4 இப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸுக்கு நான் 1ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 5 25 25 1 26/5 பெருக்கல் இங்கே முன்னாங்க 12 12 3 15/4 கேன்சல் பண்ணால் 21 கிடைக்குமான்னு பார்த்தா 1 5 5 3 5 5 ஓகே. 2 4 13 2 26 வரல பாருங்கள். 13 39/2ன்னு வருது. அப்போ இது கிடையாது. அப்போ அடுத்த ஆப்ஷன் இதே மாதிரி எக்ஸுக்கு பதில் 2 5 25 2 27/5 அந்த மாதிரி கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 3 போட்டிங்க அப்படின்னா இப்போ தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டு 3ன்னு அப்ளை பண்ணி பார்க்குறேன். 5 25 25 3 28/5 இன்ட்டு 4 3 12 12 3 15/4. இப்போ பாருங்கள் 1 5 5 3 5 15 1 4 4 7 4 28 7 3 பேருக்குன்னா 7 3 21. கரெக்டாக நமக்கு ரைட் சைடில் இருக்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் சி 3 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான விடை. இப்படின்னு முடிவு பண்ணலாம். சரிங்களா? இது மெத்தடாக போடுறதுக்கும் நான் சொல்லிட்டேன், ஆப்ஷன்லேருந்து பண்ணுறதுக்கும் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த நேரத்தில் எந்த மாதிரி ஐடியா தோணுதோ அப்படி எப்படி வேணாலும் போடலாம். நமக்கு தேவை சரியான ஆன்சரை சொல்லணும். சரிங்களாம்மா? 16வது கேள்வி பாருங்கள். 1/10/11 ஆனது 1/10/11 காட்டிலும் எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு அதிகம் கம்மி அப்படின்னு கேட்குறாங்கன்னா மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த 1/10/11 இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா 1/10/11 மைனஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் வகுத்தல் இருக்குது. அப்போ இது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். கரெக்டாக? ஸோ இந்த 11 மேலே போயிடும். 11/10 மைனஸ் இந்த 10 கீழே வந்துடும். ஏன்னா 1/10ன்றது பின்னம், கீழே ஒரு 11 இருக்குது. அப்போ இந்த 10 கீழே வந்துடுச்சு அப்படின்னா ஏற்கனவே ஒரு 11 11 × 10 110. இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 10 110 ரெண்டுத்தில் எது பெருசுனா 110. ஏன்னா 10ஆம் வாய்ப்பாட்டில் 110 வந்துடும். ஸோ 110 எல்சிஎம் எடுக்கிறோம். 10 எதால் பெருக்குனா 110 வரும்? 11ஆல். அப்போ மேலேயும் 11ஆல் பெருக்கிறோம். 11 11 121. 110 1ஆல் பெருக்கினாலே 110. அப்போ மேலேயும் 1ஆல் பெருக்கினா போதும். 1 1 121ல் 1 போயிடுச்சுன்னா 120/110. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நிற்கிறது 12/11. அப்போ எவ்வளவு அதிகம் அப்படின்னா 12/11 அதிகம். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 17. 1536 படைப்பயிற்சி மாணவர்கள் சதுர வடிவில் அணிவகுப்பு செய்ய விரும்பினர். இது சாத்தியமாகுமா? சாத்தியமில்லை எனில் மேலும் எத்தனை படைப்பயிற்சி மாணவர்கள் கூடுதலாக தேவை? இப்போ இதில் பாருங்கள், சாத்தியமா இல்லையான்னு கேட்குறாங்கன்னா முதல்ல இந்த 1536 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 40 ஸ்கொயர். 40 ஸ்கொயர் என்ன வரும்? 1600ன்னு வரும். கரெக்டாக? 39 ஸ்கொயர். 39 ஸ்கொயர் என்ன வரும்? 1521ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ 39 ஸ்கொயர் 1521, 40 ஸ்கொயர் 1600. இந்த ரெண்டு நம்பருமே இது கிடையாது. அப்படின்னா சாத்தியமாகுமானா சாத்தியம் ஆகாது. ஏன்னா சதுர வடிவத்தில் நிற்கிறாங்க. அப்படின்னா ஸ்கொயர் நம்பராக இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். அப்போது சாத்தியம் இல்லைன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இன்னும் எத்தனை பேர் கூடுதலாக தேவைன்னு கேட்குறாங்க. 40 ஸ்கொயர் 1600. கரெக்டாக? இங்கே இருக்கிறது மொத்தமே 1536 பேர் தான். அப்போ மைனஸ் பண்ணணும் நமக்கு கிடைக்கக்கூடியது 64. அப்போ இன்னும் எவ்வளோ பேர் கூடுதலாக தேவை அப்படின்னா 64 பேர் கூடுதலாக தேவை. ஒருவேளை இதே கொஷினையே மாற்றி இப்படி கேட்குறாங்கன்னு வைங்களேன். எப்படி? இன்னும் எத்தனை பேரை இதிலேருந்து நீக்கிட்டா அவங்க சதுர வடிவில் அணிவகுப்பு நடத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா எத்தனை பேரை நீக்கிட்டாங்கன்னா இப்போ மொத்தமாக 1536 பேர் இருக்காங்க. ஸ்கொயர் நம்பர் ஆக்கணும்னா 39 ஸ்கொயர் 1521 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ எவ்வளோ பேரை ரிமூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னா மைனஸ் பண்ணுறேன் 5 1 இன்னொரு 15 பேரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் ஆகிடும். புரியுதுங்களா? எவ்வளோ பேரை சேர்க்கணும்னு சொன்னாங்கன்னா 64. ஒருவேளை கொஸ்டின் அப்படியே மாற்றி என்ன கேட்கலாம்? எவ்வளோ பேரை ரிமூவ் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்படின்னா 15. எதை கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர். அடுத்ததாக 18 பாருங்கள். √2,62,2020
2,86,225 மதிப்பு காண்க. அதனை பயன்படுத்தி அதே நம்பரை உள்ள புள்ளி வச்சு கணக்கிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நேரடியாக இதை மட்டும் கொஷினாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை சில நேரம் இதுக்கான ஆன்சரை கொடுத்துட்டு அதில் இருந்தும் கேட்பாங்க. இப்போ இதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். நார்மலாக நம்ம லாங் டிவிஷன் இந்த மெத்தடில் போட்டாலும் ஓகே தான். 5 மாதிரி போட்டே வந்தீங்கனாலும் நமக்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 535ன்னு கிடைக்கும். இந்த நம்பருக்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்குது? 535, 535. கொஷினில் இங்கே பாருங்கள், ரூட் ஆஃப் அதே நம்பர் தான், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ரூட்டில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குன்னா ரூட் எடுக்கும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் வரும். அப்போ இந்த 535ங்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட்னும் போது 53.5ன்னு ஆகிடும். இதில் பாருங்கள் 28.6225 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்குது. அப்போ ரூட் எடுத்தால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வரும். அப்போ 535ங்கிறது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்னா 5.35. அந்த நம்பர்ஸை எழுதும்போது மட்டும் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் எழுதணும். இப்போ கேட்டிருக்கிறது ரெண்டுத்துக்கும் ப்ளஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. அப்போ 5, 5 3 8, 5 5. ஸோ ஆன்சர் 58.85. புரியுதுங்களா? இதுக்கு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. அதை வச்சு கரெக்டாக பாயிண்ட்டை எழுதிட்டோன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. 58.85. அடுத்து கொஷின் நம்பர் 19 பாருங்கள். சுருக்குக 3.769 × 10⁵ ப்ளஸ் 4.21 × 10⁵. நடுவில் கூட்டல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10⁵. கரெக்டாக ரெண்டு இடத்துலையும். அப்போ அந்த 10⁵ வெளில எடுத்துடலாம். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் இருக்கிறதால இந்த 10⁵ 5 5 + 5 10ன்னு போட்டுருவோம். கிடையாது, அது பொதுவாக இருக்கிறதால வெளில எடுத்துடணும். மீதி இருக்கிற ரெண்டு நம்பர் 3.769, 4.21 இது ரெண்டுத்தை மட்டும் கூட்டினீங்கன்னா போதும். கூட்டினா 9, 6 1 7, 7 2 9, 3 4 7. ஸோ 7.979 × 10⁵ அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், டெட்டு டிஆர்பி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கொஷின் கேட்குறாங்க. அதுவும் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் தாராளமாக சுருக்குக்க டாப்பிக்கில் கேட்குறாங்க. நம்ம ஈஸியாக தப்பு பண்ணிடுவோன்றதாலேயே இந்த மாதிரியான எளிமையான கொஷின்ஸை தான் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள், சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. இதில் வந்து கொஷின்ஸை எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ இதில் சொல்லியிருக்கிறது சின்னதுலேருந்து பெருசுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த 5 நம்பர்ஸ் அப்படியே கொடுத்துட்டு இதில் பெரிய நம்பர் எது, சின்ன நம்பர் எது, இல்லை இதை ஏறுவரிசைப்படுத்தினா நடுவில் இருக்கிற நம்பர் எது, அந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம். முதல்ல இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடணும். எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லணும்னா அப்போ 2 விஷயம் இருக்குது இதில். ஒன்று, இந்த பேஸ் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணணும். இப்போ இங்கே 16, 8, 3, 4, 2ன்னு இருக்குது இல்லையா? பேஸ் எல்லாத்தையும் ஒரே பேஸாக கொண்டு வரணும். இப்போ 16, 8, 4, 2 எல்லாம் 2ஓட பவராக கொண்டு வர முடியும். ஆனால் 3 2ஓட பவராக கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம பேஸை எதுவும் பண்ண முடியாது. அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா பவரை பார்க்கணும். பவரில் இங்கே 25, 100, 500, 400, 600 இருக்குது இல்லையா? பவரை ஒரே மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னாலும் நம்ம ஏறுவரிசை இறங்குவரிசை சொல்லலாம். எப்படி பவரை ஒரே மாதிரி மாற்ற போகிறோம் அப்படின்னா இங்கே 16 இருக்குது பாருங்கள். 16 நாம் 2 பவர் 4ன்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ 2 பவர் 4 ஹோல் பவர் 25ன்னு இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ 2 பவர் இந்த 4 25 பெருக்கிட்டோம்னா 4 25 100, 2 பவர் 100. அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 8 பவர் 100. இப்போ பாருங்களேன், இங்கேயும் பவரில் 100, இங்கேயும் பவரில் 100. ஸோ பவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்கிட்டோம் அப்படின்னா பேஸில் சின்னதுலேருந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே 3 பவர் 500ன்னு இருக்குது. இந்த 3 பவர் 500 எப்படி எழுதலாம்? 3 பவர் 5 ஹோல் பவர் 100ன்னு எழுதலாம். கரெக்டாக? அப்போ இங்கேயும் பவரில் 100 வந்துடும். அப்போ 3 பவர் 5க்கு மட்டும் வேல்யூ தெரிஞ்சால் போதும். 3 பவர் 5 அப்படின்னா 243 ஹோல் பவரில் என்ன வந்துடுது? 100. அப்போ இங்கேயும் பவரில் 100ன்னு ஆயிடுச்சு. அடுத்து 4 பாருங்கள். 4 பவர் 400ன்னு இருக்குது. அதை 4 பவர் 4 ஹோல் பவர் 100ன்னு எழுதலாம். ஏன்னா 4 × 100 400 ஆகிடும். அப்போ 4 பவர் 4, 4 பவர் 4 அப்படின்னா 4 × 4 4 முறை பெருக்கணும். பெருக்குனீங்க அப்படின்னா 256ன்னு வரும். அப்போ 256 பவர் 100 ஆயிடுச்சா? இதுவும் பவரில் 100 ஆயிடுச்சு. 2 பவர் 600. இது எப்படி எழுதலாம்? 2 பவர் 6 ஹோல் பவர் 100ன்னு எழுதலாம். ஏன்னா 6 × 100 600. அப்போ 2 பவர் 6னா 2 6 வாட்டி பெருக்கணும். கரெக்டாக? 2 6 வாட்டி பெருக்குனீங்க அப்படின்னா 64ன்னு வரும். 2 6 வாட்டி பெருக்கணும்னா 64 ஹோல் பவர் 100. இந்த இடம் புரியுதான்னு பாருங்கம்மா. இது புரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. என்னென்னா இப்போ பவர் எல்லாம் சேமாக ஆகிடுச்சு. பவர் எல்லாமே என்னவாயிடுச்சு? 100ன்னு ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்கிற நம்பரை சின்னலேருந்து பெருசாக சொன்னால் முடிஞ்சிச்சு. கீழே இருக்கிறதுல எது சின்ன நம்பர்? 2. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர்.
அடுத்தது அதை விட பெரிய நம்பர் எது 8. அப்போ இதான் நம்ம எழுத வேண்டிய 2வது நம்பர். அதை விட பெருசு எது 64. அப்போ இது நம்ம எழுத வேண்டிய 3வது நம்பர். அதை விட பெருசு எது 243. இது நம்ம எழுத வேண்டிய 4வது நம்பர். அதை விட பெருசு 256. இது 5வது நம்பர். ஸோ அவங்க கொடுக்கும்போது இதே ஆப்ஷனை மாற்றி மாற்றி கொடுக்கலாம். சின்னது பெருசு அப்படிங்கிற மாதிரி கலந்து கொடுத்துருப்பாங்க. நாம் இந்த மெத்தடை சூஸ் பண்ணிட்டோன்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அவங்க கொடுத்தது படி 2 பவர் 100ன்றது தான் நம்ம பெருசுன்னு சொல்கிறோன்னா, அவங்க கொடுத்தது என்னது 16 பவர் 25. அப்போ இது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறோம். சின்னதுலேருந்து பெருசு எழுதுகிறோன்னா 16 பவர் 25ங்கிறது சின்னது. அதை விட பெருசு எது 8 பவர் 100. அது அவங்களே 8 பவர் 100 தான் கொடுத்துருக்காங்க. 8 பவர் 100. அதை விட பெருசு எது 64 பவர் 100. அதுதான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் 64 பவர் 100ன்றத அவங்க என்னென்னு கொடுத்துருந்தாங்க 2 பவர் 600. அதை விட பெருசு எது 243 பவர் 100. அதாவது இந்த 3வது நம்பர் 3 பவர் 500. அதுதான் 4வது பெருசு. மீதி இருக்கிறது எது 5வது 256 பவர் 4 பவர் 400. அதுதான் எல்லாத்தையும் விட பெருசு. ஸோ சின்னதுலேருந்து பெருசு அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் பாருங்கள், இதுதான். சரிங்களாம்மா? அவங்க இதில் கொஷின் கேட்கணுன்னா சின்னதுலேருந்து பெருசு, பெருசுலேருந்து சின்னது, நடுவில் இருக்கிறது எது, ஏறு வரிசை, இறங்கு வரிசை, எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த ஐடியா புரிஞ்சிச்சுன்னா சொல்லியிருக்கோம்ல, எல்லாத்துக்கும் பவரை ஒரே மாதிரி மாற்றிட்டோன்னா அவங்க எந்த கொஷினை கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களாம்மா? ஸோ இதுதான் 8th புக்கில் எக்ஸசைஸ் 1.7ல் இருக்கக்கூடிய சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ். நம்ம அந்த கொஷின்ஸ் 20மே ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோஸில் மீதி இருக்கக்கூடிய எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் 9th 10th அவங்க குரூப் 2 2Aவில் கேட்கலான்னு எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.